இந்த புதன்கிழமை, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் வாரத்திலே புதன்கிழமை இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், த கீஸ் தட் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். முத்தம் செய்து சகலமும் மாறினது. இது சுத்தமான தமிழில் நான் சொல்ல முடியவில்லை. இதனுடைய அடிப்படை வசனமாக நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 26வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த பகுதியினுடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 26வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வசனம் 48, 49வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 48, 49 நாம் வாசிக்க கேட்போம். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இதுதான். யூதாஸ் காரியத்து முத்தம் செய்து இயேசுவை காட்டி கொடுத்தான். முத்தம் செய்து சகலமும் மாறினது என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, இந்த மறுபடியும் இந்த மத்தேயு 26வது அதிகாரத்தில் நாம் கடந்து செல்வோம். வசனம் 14 பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியரிடத்துல போகிறான். வாசிக்க கேட்போமா? வசனம் 14 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியேத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய், போதுங்க. இதில் என்ன நடக்குது என்று சொன்னால், சம்மதமே இல்லாமல், சம்திங் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு த ஒன் ஆஃப் த டிசைபிள். ஒரு டிசைபிள் ஏன் சம்மதம் இல்லாமல் இந்த ஆசாரியர்களிடத்திலையும் பரிசேயர்களிடத்திலையும் சதிசேயர்களிடத்திலையும் ஏன் இந்த நபர், ஏன் இந்த சீஷனானவன் போறாருன்ற காரியத்தை இதிலிருந்து நாம் பார்ப்போம். பிரியமான தேவஜனமே, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நான் இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. தொடர்ந்து அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறது தான் டாபிக். இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாய் 30 வெள்ளி காசுக்காக தான் இன்னைக்கு யூதாஸ் காரியத்து போறாரு. இப்ப கேட்கிறாரு, நான் இயேசுவை உங்களை காட்டி கொடுக்க போகிறேன், நீங்கள் என்ன கொடுப்பீங்க, என்ன செய்வீங்கன்னு சொல்லி. பெருமாள் தேவஜனமே, இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இதனுடைய சரித்திரத்தில் இதுக்கு முன்னுக்கு நடந்தது என்னவென்று சொன்னால் வாசிக்க கேட்போமா? யோவான் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி, அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டினான். The devil was prompt. யூதாஸுடைய மனசுங்க. பிரியமான தேவஜனமே, யூதாஸ் காரியத்து ஏன் சம்மதம் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் எதுக்கு அவன் போயிட்டு பரிசேயனையும் சதிசேயனும் போய் பார்க்கணும்? இதனுடைய நோக்கம் என்றால், காரணம் என்னவென்றால் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஏனென்றால் பிசாசு யூதாஸ் காரியத்தை தூண்டுறார். என்னன்னு? நீ இயேசுவை காட்டி கொடு, காட்டி கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லி அதனுடைய ரகசியங்களை நாங்கள் பார்க்கலாம். பெருமா தேவஜனமே, இந்த நாளிலே நம்முடைய முதல் பாயிண்டாகப்பட்டது, முதல் கருத்தாகப்பட்டது, யூதாஸ் காரியத்து இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். தொடர்ந்து நாம் அந்த மத்தேயு 26வது அதிகாரத்துக்குள்ளாய் நாம் மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். அந்த பகுதியிலிருந்தே நாம் காரியங்களை பார்ப்போம். வசனம் 16 வாசிக்க கேட்போம். மத்தேயு 26, 16வது வசனத்தை கேட்போம். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அதுதாங்க மெயின் பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இயேசுவை காட்டி கொடுக்கும்படியா யூதாஸ் காரியத்து சமயம் பார்த்தான். யூதாஸ் காரியத்து ஃபைண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிட்ரே ஜீசஸ். இன்னைக்கு நமக்கு நிறைய சமயங்கள் இருக்கிற, சமயம் வாய்க்குது, நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, சபையில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி, பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டி, சம்பாதிப்பதற்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே இருக்குது, அதை நாம் அனுபவித்து கொள்ளலாம்.
படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு, வேலை வேண்டியவங்க வேலை, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, ஊழியம் பண்ணுறவர்களுக்கு ஊழியங்கள், சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பூமியில் ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நமக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நமக்கு நல்ல சபையை கொடுத்துருக்கிறார். அந்த வாய்ப்புக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோமா? நம்முடைய ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல ஊழியங்களையும் ஊழியக்காரரையும் நமக்கு அதிக விதங்களிலே ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக சமயத்திற்கு ஏற்றபடி கர்த்தர் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு கொடுத்துருக்காருங்க. இன்னைக்கு யூதாஸ் கரித்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுங்களா? இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாய் பிசாசு அவனுடைய இருதயத்தில் தூண்டுறான். இன்னைக்கு உலக காரியத்தில் பிசாசு ஒவ்வொரு மனுஷனையும் எந்த விதத்தில் தூண்டுகிறான்? தேவன் தூண்டுகிறது என்ன? பிசாசு ஒரு மனுஷனை எப்படி தூண்டுகிறான்? இங்க வாசிக்க கேட்போமா? அந்த வசனத்தை 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். அது முதல் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எப்பயோ சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தானா, முத்தம் செய்து இயேசுவை அவர்களிடத்துல காட்டி கொடுத்தான். பிரியமான தேவஜனமே, இந்த கலாச்சாரம் முத்தம் செய்வது, அதாவது நீங்கள் மலே ஜனங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய கரங்களில் போயிட்டு ஒரு மகள் இல்லைன்னா ஒரு மகன் தன்னுடைய தாய் தகப்பனுடைய கை பிடிச்சி சலாம் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய மலாய் கலாச்சாரத்தில், மலேசியா தேசத்தில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. ஸோ அதே போல் இந்த கலாச்சாரம் எங்கே ஆரம்பித்திருக்கலாம் என்று சொன்னால், இது இஸ்ரேல்களுக்குள்ளாக நடந்த ஒரு கலாச்சாரம். ஏன் ஒரு அப்பா, ஒரு அம்மா, இல்லை ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, இல்லை ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன் கையில் ஏன் சலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ஒரு மரியாதைக்குரியது, அது ஒரு கணத்திற்குரியது, அது ஒரு மரியாதை, அது ஒரு கணத்திற்குரியது, ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பை குறிக்கிறது. அது இன்னைக்கு நம்ம மலேசியா தேசத்தில் இருக்கிறதுனால we know majority of Malays பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா whoever they going to meet, even though தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அது யாராக இருந்தாலும் அவங்க கை கொடுக்கும்போது வயசு குறைவாக இருக்கிறவங்க வயசு கூடுதலவங்களை கைகளை பிடித்து சலாம் பண்ணுவது அவசியம். அது அவங்க செய்வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம பாஸ்டரையோ இல்லை நம்ம சபை மூப்பர்களையோ சபை ஜனங்களை பார்க்கும்போது ஒன்று நம்ம கையெடுத்து ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அது நம்மளுடைய சலாம், சரிங்களா? இன்னொரு நேரத்தில் கை கொடுத்து ஷெக்கன் பண்ணி ஸ்தோத்திரம் பிரதர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவோம். இந்த கலாச்சாரமாகப்பட்டது, இந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்ததுன்னா இஸ்ரேல் இடத்துலேருந்தும் இந்த மிடில் ஈஸ்டிலிருந்து வந்த இது ஒரு அவர்களுக்குள்ள ஒரு மரியாதையான ஒரு கலாச்சாரம் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். பெரியமா தேவஜனமே, இது வேத அடிப்படையில் இருக்கிறது. நீங்கள் ரோமர் 16 நீங்கள் வீட்டில் எழுதி வைத்து வீட்டில் வாசித்து பார்க்கலாம். பவுல் சொல்கிறாரு, உங்களுடைய பரிசுத்த முத்தங்களோடு ஒவ்வொருவரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்குது. அதே போல் நீங்கள் வாசிக்கலாம் 1 பேதுரு 5:14 நீங்கள் எழுதி கொள்ளலாம். உங்கள் சகோதரத்துவங்களோடு நீங்கள் ஒருவர் கிரீட் பண்ணுங்க, அவங்களை வாழ்த்துதல் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் 1 பேதுரு 5:14 நாம் பார்க்கிறோம். பிரியமா தேவஜனமே, இன்னைக்கு எழுதப்பட்டபடி இன்னைக்கு கொடுக்கப்பட்ட முதல் கருத்தாகப்பட்டது, யூதாஸ் காரியத்து சமயம் பார்த்து முத்தம் செய்து இயேசுவை காட்டி கொடுத்தான். அதுதான் இன்னைக்கு முதல் கருத்து. பிரியமா தேவஜனமே, இன்னைக்கு ஏன் சமயம் பார்க்கணும்? சமயம் பார்த்து யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்குறான். எதற்கு? எல்லாருக்கும் தெரியும், 30 வெள்ளி காசு. ஏன் 30 வெள்ளி காசு? அது 20 வெள்ளி காசாக இருக்கலாம், இல்லை 50 வெள்ளி காசாக இருக்கலாம். பிரியமான தேவஜனமே, ஏன் அந்த வசனத்தில் யூதாஸ் காரியத்து சென்று அந்த 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஏன் 30 வெள்ளி காசு நான் உனக்கு கொடுக்குறோம், நீ இயேசுவை காட்டி கொடு? ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவாரண பலி இயேசு காலத்திற்கு முன்பதாக ஒரு பாவம் நிவாரண பலிகளுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒன்று ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து பலியிடுவாங்க, இல்லைனா மாட்டு தொழுவத்தில் இருக்கிற மாடுகளை கொண்டு வந்து இரத்த பலியிடுவாங்க. இன்னொன்று 30 வெள்ளி காசை கொடுத்து பாவ நிவாரண பலிகளை ஜனங்கள் செய்வாங்கங்க. இதோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் அங்கே உள்ளது. பழைய ஏற்பாடு காலத்தில் 30 வெள்ளி காசு கொடுக்கும் பொழுது
அந்த 30 வெள்ளி காசை அந்த ஆசாரியர்கள் எடுத்து அதை அறிந்து பாவ நிவாரணக்கு ஏதுவான அந்த சயின்டிஃபிகேஷன் காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அதனால தான் கேட்கும்போது அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் காட்டி கொடுக்குறோம், நீ எங்களுக்கு என்ன கொடுப்ப? 30 வெள்ளி காசு கொடுக்குறோம். ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு தெரியல, ஏன் அந்த 30 வெள்ளி காசு, எதுக்கு 30 வெள்ளி காசு? அவனுக்கு ஒன்றுமே வாலும் புரியல, தலையும் புரியல. பிரியமான தேவஜனமே, அவன் காட்டி கொடுக்கும்படியாய் சமயம் பார்த்து கொண்டிருந்தான். காட்டி கொடுக்கும்படியாய் சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஃபைண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிட்ரே ஜீசஸ் காடு இயேசு யாருன்னு காட்டி கொடுக்கும்படியாய் சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நமக்கு என்ன சமயம் வாய்ப்பாக இருக்கிறது? இன்னைக்கு நமக்கு ஜெபிப்பதற்கு சமயம் வாய்ப்பாக இருக்கிறதா? வேத வாசிக்க, ஜெபிக்க, பல காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பல விதமான சமயம் வாய்க்கும்படியாய் நமக்கு அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கார். பிரியமான தேவஜனமே, அதே போல் பிரியமான தேவஜனமே, பார்த்தோம் யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் பிசாசு யூதாஸ்குள்ள நுழையிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே 13வது அதிகாரம் யோவான் 13:27 வாசிக்க கேட்போமா? யோவான் 13:27. அந்த துணிக்கே அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். நீங்க அந்த மேல இருக்கிற வசனத்தை அப்படியே வாசிச்சீங்கன்னா, இப்ப நேரம் இல்லாதனால வாசிச்சீங்கன்னா, அவன் பரிசுத்த நற்கருணையில பந்தியில பங்கு பெற்ற பிறகு சாப்பிட்ட உடனே இப்படி வெளியில இருக்கிற பிசாசு யூதாஸ்குள்ள பூந்துருச்சுங்க. எப்போ தெரியுங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இல்லைங்க, வீட்டில் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, பிரியாணி சாப்பிட்டு இருக்கிற நேரம் இல்லை எங்கேயாவது வேடிங் ஃபங்க்ஷனில் சாப்பிடும்போது சாத்தான் உள்ளே போகிறல, இல்லை இறப்பு வீட்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது வெஜிடேரியன் சாப்பிடும்போது சாத்தான் உள்ளுக்கு போகிறல. இங்கே பூந்தது எங்கே தெரியுங்களா? பரிசுத்தர் நற்கருணை இயேசுவோட பந்தியில் இருக்கும்போது, அந்த பந்திக்கு அவனோட டேர்ன் வரும்போது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே இவர் உள்ளுக்கு என்டர் ஆகுறாரு. எதுக்கு? ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இயேசுவை முத்தம் செய்து அவனை காட்டி கொடுக்கும்படியாய். கூடவே உள்ளவருங்க யூதாஸ் கரித்து, ஊழியனா என்னன்னு தெரியும், சபைனா என்னன்னு தெரியும், வசனம்னா என்னன்னு தெரியும். அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், இயேசுவோடு இருந்து இயேசுவோடு ஐக்கியத்தில் உள்ள யூதாஸ் காரியத்துக்கு அப்பமும் தண்ணீரையும் சாப்பிட்ட அந்த செகண்டு எப்படிங்க பிசாசு உள்ளுக்கு நுழைந்தான்? அவனுடைய இருதயம் எங்கே இருந்திருக்கும்? அவனோட மனசு எங்கே இருந்திருக்கும்? அவனுடைய எண்ணம் எங்கே இருந்திருக்கும்? அவனுடைய ஏன் சமயம் பார்த்து காட்டி கொடுக்கணும்னு ஏன் அப்படிப்பட்டதான அவனுக்கு ஒரு ஊந்துதல் இருந்திருக்க கூடும்? வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த சீஷர்களுக்குள்ளேயே 12 பேருக்குள்ளேயே யூதாஸ் கரித்து கொஞ்சம் டிஃபெண்டன்ட் கேரக்டர் மாரி. டிஃபெண்டாக எதுலேயுமே அவன் கொஞ்சம், நீங்கள் என்ன இப்படி செய்கிறீங்க, நீங்கள் என்ன இப்படி செய்கிறீங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, எது கேட்டாலும் கொஞ்சம் குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டே இருப்பான். எது கேட்டாலும் இது ஏன் இவ்வளோ காசு கூட செலவு பண்ணுறீங்களா? நீங்கள் அந்த சில பகுதிகளை வாசித்து பார்க்கலாம். இது ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, நீங்கள் ஏன் அங்கே கொடுக்குறீங்க, இது அங்கே கொடுக்கலாமே, இந்த காசு அங்கே கொடுக்கலாமே சொல்லிட்டு இவங்களோட டீமில் கொஞ்சம் கொலப்படி சாமி அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் எங்கெங்கே கொஞ்சம் கொலப்படி பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான் இந்த யூதாஸ் கரித்து. எது செஞ்சாலும் அதில் ஒரு குறை சொல்லிக்கிட்டு, எது செஞ்சாலும் இது இப்படி இருக்கலாமே, அது இப்படி இருக்கலாமே. அவன் என்ன பண்ணுறான், இந்த சூழ்நிலைகளுக்கு வரக்கு முன்பதாய், இது பிசாசு நுழையிறதுக்கு முன்பதாக இருந்த சூழ்நிலைகள். இங்கே பார்க்கும்போது பிரிமாஜனமே சமயம் பார்த்து அவன் இடம் கொடுக்கும் பொழுது எங்கே நற்கருணையும் ராபூஜினை பந்தியில் நுழைஞ்ச பிறகு பிசாசு அவனுக்குள்ளே நுழைந்தாங்க. இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுக்க, இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுக்க. பிரிமாதேஜனமே, தொடர்ந்து நாம் மத்தேயு 26வது அதிகாரத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம். 47வது வசனமும் 48வது வசனத்தை 46, 47 வாசிக்க கேட்போம். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள்.
தொடர்ந்து 48. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். தொடர்ந்து நீங்க, இதுதான் கிளைமேக்ஸ். இயேசுவை பிசாசு சமயம் பார்த்து யூதாஸ்குள்ள நுழையும்படியாய் சமயம் பார்த்தான். அது ஆப்பர்ச்சுனிட்டி தேடினான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பரிசுத்த நற்கருணை முடிஞ்சது. அந்த பண்டிகை அவங்களுக்குள்ள இருந்த அந்த பந்தி முடிஞ்ச பிறகு பிசாசு நுழைந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் 26வது முன்னுக்கு இருக்கிற ஒரு சில வசனங்களை வாசிச்சிங்கன்னா ஒரு பாட் பாய் பாட்டாக போகும். இந்த பகுதி முடிஞ்சோடனே இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போவார். ஜெபிச்சு முடிஞ்சு வரும்போது தான் இந்த சம்பவங்கள் நடக்கும். பிரியமா தேவஜனம், இதில் நிறைய பகுதி இருக்குது, நம்ம பார்க்கல. கெத்செமனே தோட்டத்தில் இது நடக்குது. கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் வராங்க, அம்போடு கத்தியோடு எல்லாம் வராங்க. வந்து நின்றுட்டு அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து கேட்கலாம். ஆண்டவர் கேட்குற, இயேசு கேட்குறாரு, என்ன செய்ய வந்தீங்க? ஒன்றுமே தெரியாத மாரி இயேசு கேட்குறாரு, இங்கே எதுக்குப்பா எல்லாம் வந்தீங்க அப்படின்னு. உடனே யூதாஸ் காரியத்து வந்து அவருடைய கையில் முத்தம் செய்து இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவை சமயம் பார்த்து அவரை பிடித்தார்கள். பின்மான தேவஜனமே, இந்த நாளிலே நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், இன்னைக்கு நமக்கு கடவுள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறார்? இன்னைக்கு நம்ம குடும்பத்திற்கு தேவன் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு? இன்னைக்கு இந்த சபையில் நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். இந்த அங்கத்தினராக இருக்கிற நான் இந்த சபைக்கு, இந்த பிரேஸ் இம்மானுவேல் திருச்சபைக்கு நான் என்ன சமயம் பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நான் என்ன ஊழியம் செய்கிறேன்? யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல திருச்சபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சபைக்கு என்ன சமயம் பார்த்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நாம் ஊழியங்களை செய்கிறோம்? எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம ஜெபிக்கிற நேரங்களுக்கு வருகிறோம்? எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட பல விதமான ஊழியங்களிலே, நமக்கு நிறைய சபையில் ஊழியங்கள் இருக்குது. ஜெபிக்கிற ஊழியத்திலிருந்து சுவிசேஷ ஊழியங்களிலிருந்து பல ஊழியங்கள் நம்முடைய சபையில் இருக்கிறபடினாலே, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்மளுடைய திருச்சபைக்கு என்ன செய்கிறோம்? பிரியமான ஜனமே, என்ன செய்கிறோம்? நான் தான் செய்கிறேனே, நான் பில்டிங் ஃபண்டுக்கு காசு கொடுத்துட்றேன், சரி. நான் தான் செய்கிறேனே, சபையில் அந்த ஊழியம் செய்கிறேனே, சரி. நான் தான் செய்கிறேனே நான் தான் செய்கிறேனே இது. ஐயா, நம்ம எல்லாரும் சமயம் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து என்ன சொல்லி சபைகளுக்கு செய்ய நாம் ஆயத்தப்படுத்துகிறோம், அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம்? பெரியமா தேவஜனமே, ஒரு காலத்தில் நீங்கள் அதாவது நம்மளுடைய எல்லாருடைய திருச்சபைகளிலும் நம்ம பார்க்கும்போது நம்ம வயது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு காலத்தில் சபையை கூட்டியிருப்போம், சபையை கூட்டி மோப் பண்ணியிருப்போம், சபையை பாத்ரூம் கழுவியிருப்போம், சபையில் உட்கார்ந்துக்கிட்டு பாஸ்டர் புல்பீட்டில் இருந்து ட்ராமு, பொங்கோ, நாக்காளி எல்லாத்தையும் தொடச்சோம். அந்த காலம் நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னுக்கு. இங்கே இருக்கிற ஐயா அம்மாமாருங்க, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சபையில் வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு சொல்லி சபையிலேயே உட்காந்துருப்போம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். சபை ஆராதனை 9 மணிக்கு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம 12 மணி வரைக்கும் சபையில் தான் இருப்போம். ஏன் தெரியுங்களா? சபையில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும், சபையில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு போகலாம். ஏன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவோம். அவங்க செய்கிறதுக்குள்ளே நம்ம போய் பாத்ரூம் கழுவோமே, இவங்க செய்கிறதுக்குள்ளே நம்ம சபையை சுத்தம் பண்ணுவோமே, அவங்க செய்கிறதுக்குள்ளே சபையில் இருக்கிற கம்பானை சுத்தம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நம்முடைய சபைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், நம்முடைய சபைக்கு தூண்டுகோலாக இருப்போம், நம்முடைய சபைக்கு முதுகெலும்பாக இருப்போம். ஏன் தெரியுங்களா? ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறோம். என் சபைக்கு நான் இது செய்யணும், நான் ஊழியம் பண்ணணும், ஆண்டவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணணும், நான் ஜெபிக்கிற ஊழியத்தில் சேரணும், நான் சுவிசேஷ ஊழியங்களில் செய்யணும். இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தோம், நம்ம என்னையா ஊழியம் செய்கிறோம்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்னைக்கு நமக்கு நல்ல சபை, நம்ம நல்ல சபையில் என்ன செய்கிறோம்? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஜெபிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உபவாசம் பண்ணுகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லா ஊழியங்களையும் செய்ய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஐயா அம்மா, உங்களோட பிள்ளைகளை எங்கே அனுப்புறீங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக? என் பையன் 8A 10A 20A 30A, என் பையன் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால் நான் MBBS படிக்க போகிறேன். நல்லது.
நான் ஏஷியன் ஸ்காலர்ஷிப் மூலியமா நான் சிங்கப்பூரில் படிக்க வைக்க போகிறேன். நல்லது, எல்லாம் நல்லதுயா. ஆனால் இன்னைக்கு சபையில் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது, சமயம் வரும்பொழுது, நம்ம சொந்த சபைக்கு என்ன செய்கிறோம், நம்முடைய சொந்த குடும்பங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு சமயம் பார்த்து பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்குறோமா, வேதத்தை வாசிக்க சொல்லி கொடுக்குறோமா? என் பிள்ளைய சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய சமயம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவையா இருக்கு யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நான் ஏதோ பார்த்து செய்கிறேன். வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தேடுறோம். எனக்கு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், என்னோட சம்பளம் 7,500 வெள்ளி 9,000 வெள்ளி சம்பளம், அடுத்த 2 வருஷத்தில் சரியாக வராத, ஒரு 10,000 வெள்ளி இன்க்ரிமெண்ட் உள்ள ஜோக்கான இடத்துல நல்ல வேலை ஆஃபர் கிடைச்சா அங்கே ஜம்ப் பண்ணிடுவோம். ஏன்னா we are finding opportunity for our growth, our family growth, our financial growth, our education growth, our entire our family growthக்காக நெக்ஸ்ட் லெவல் போகிறோம். இன்னைக்கு சபையில் நம்ம இருக்கிறோம். இது நம்மளுடைய திருச்சபையில் ஆப்பர்ச்சுனிட்டி வளரணும்னு நினைக்கும் போது நீங்களும் நானும் என்னையா செய்யணும்? இங்கே யூதாஸ் காரியத்து ஊழியத்தில் இருந்தவர், இயேசுவோடு இருந்தவர், சுவிசேஷத்தை பார்த்தவர், இயேசு செய்கிற ஒவ்வொரு அடையாள அற்புதங்களையும் பார்த்த மனுஷன் யூதாஸ் காரியத்து. ஜூடாஸ், he knows everything. He next to the Jesus, he knows everything. எல்லாத்தையும் பார்த்தவன். ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு தெரியுங்களாங்க தேடனா? ஊழியத்தை கவுத்து போடுறதுக்கு, இயேசுவை போட்டு தள்ளுறதுக்கு, எல்லாமே முறியடிக்கிறதுக்காக. இது பிதாவின் சித்தம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி சபையிலையும் குடும்பத்திலையும் நம்ம என்னங்க செய்கிறோம்? ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இன்னைக்கு நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளுடைய திருச்சபைகளுக்காக? பிரியமா தேவஜனமே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட இந்த இன்சிடென்ட் எங்கே தெரியுங்களா? இன்னொரு இடத்துல ஆரம்பிச்சிச்சு. ஆதாம் ஏவாள் காலத்தில் பிசாசு ஏவாளை போய் ஒரு சில வருஷமாய் வந்து தேடுறான் ஏவாளை. இது நடந்தது சும்மா இல்லை. இதனுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இதனுடைய முழுமை பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பிச்சுது. சர்ப்பமாகப்பட்டது, பிசாசனம் ஆகப்பட்டது. ஆதாமை விட்டுட்டு ஏவாளை போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறான் ஏவாளுக்கிட்ட. இவளை எப்படியாவது பேசி இந்த பழத்தை நீ சாப்பிட்டு தான் பாரேன். ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறான் பிசாசு. அங்கேயும் இதுதான், இது அங்கே ஆரம்பிச்சது தான். இங்க யூதாஸ் கரித்து இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறான். இந்த சைடு ஏவாள் பிகினிங்ல இங்க நடக்குது. என்ன நடக்குது? பழத்தை சாப்பிட வைக்கிறதுக்காக பிசாசு ஏவாளை துரத்துறான். தேடி தேடி போறான். ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிசாசுக்கு சாதகமாக அமைந்தது. ஏவாள் பழத்தை பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க. கெட்செமனி தோட்டத்து, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேட்டாங்க. அதே இன்சிடென்ட் இங்க நடக்குதுங்க கெட்செமனி தோட்டத்தில். அப்படியே அச்சு இல்லாமல் அப்படியே இட் இஸ் பெரரலி ஹேப்பன். கெட்செமனி தோட்டம், இயேசு 3 தடவை ஜெபம் பண்ணிட்டு வெளியே வராரு. இவனுங்க நுழையிறானுங்க, பார்க்குறாங்க, முத்தம் செய்கிறாங்க, இயேசுவை அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே இன்சிடென்ட் செகண்ட் பார்ட் இங்கே நடக்குதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி பிசாசு தேடுறான். இன்னைக்கு யூதாஸ் காரியத்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறான். ஏனென்றால் பிசாசு அவனுடைய இருதயத்தில் அவனை ஏவினான். அவனுக்குள்ள நுழைஞ்சி ஏவின பொழுது இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது அன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஒருவேளை ஏவாளோடு தேவனுடைய பிரசன்னம் இல்லையா? அங்க தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அங்கே இருந்ததுனால தான் ஆண்டவர் கெட்செமனே தோட்டத்திலேருந்து, ஏதேன் தோட்டத்திலேருந்து இங்கே பார்த்து போயிருங்க அப்படின்ட்டார். இங்கே கெட்செமனே தோட்டத்தில் வாய்ப்பே இல்லை. முத்தம் செய்து காட்டி கொடுத்த கையோடய இயேசுவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவர் 30 வெள்ளி காசு எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதே இன்சிடென்ட்டுங்க, அதே இன்சிடென்ட் அங்கே ஏவாளுக்கு நடந்துச்சு, இங்கே இயேசு கிறிஸ்துக்கும் யூதாஸுக்கும் நடந்துச்சு. பிரியமான தேவஜனமே, இந்த முதல் பாயிண்டாக சமயம் பார்த்து இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். இன்னைக்கு நம்மளுடைய வாய்ப்பு என்ன? நமக்கு என்ன சமயம் வாய்ச்சிருக்கு? நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்மளுடைய திருச்சபைகளுக்கு என்ன செய்கிறோம்? சபைக்கு வருகிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம். என்னையா வெளியே செய்கிறோம்? நம்முடைய ஏழைகளுக்கு என்ன செய்கிறோம்? நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன செய்கிறோம்?
நம்முடைய கூட உள்ளவர்களுக்கு சமயம் பார்த்து என்ன செய்கிறோம்? சமயம் பார்த்து நம்ம பெருசாக இது செய்வேன். நாங்கள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்மளுடைய சபைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்காக, தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் வேலை அவர்களுக்காக ஜெபிச்சாலே போதுங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இன்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய சத்தியத்தை நம் ஜனங்களுக்கு சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க, எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ் எவ்ரிவேர், எவ்ரிவேர். ஏபி யூதாஸ் காரியத்துக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே அப் டு டேட். ஹி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் ஜீசஸ். தெரிஞ்சும் இயேசுவை காட்டி கொடுத்தா. இன்னைக்கு பிரிமா தேவ ஜனமே, இந்த முதல் பாயிண்டினுடைய அப்ளிகேஷனாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சொல்ல. அல்லேலூயா. ஜனங்களுக்கு உதவி செய்ய என்னால் முடிஞ்ச உதவி. சுவிசேஷத்தில் நான் என்ன உதவி செய்ய முடியும்? ஊழியத்தில் நான் என்ன உதவி செய்ய முடியும்? நமக்கு சபையில் நிறைய ஊழியங்கள் இருக்கு. இந்த ஊழியங்களில் எப்படி நான் கை கொடுக்க முடியும்? ஜெபிக்கிற ஊழியத்தில் நான் எப்படி இன்னும் கை கொடுக்க முடியும்? நமக்கு அவுட்ரீச் இருக்கு, மோரிப் அவுட்ரீச் இருக்கு. நம்ம எப்படி கை கொடுக்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஆராதனையில் உட்காந்துட்டு தசமபாக காணிக்க போட்டுட்டு போகிறது, அது வாழ்க்கை. அது அந்த மாரி ஒரு 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 ஆர்டினரியான வாழ்க்கையை வாழ்றதை விட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே சொல்லி ஊழியங்களுக்கு இறங்கி ஊழியங்களுக்கு உதவி செய்யணுங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை 4 பேருக்கு சொல்லணும். தெரிஞ்ச ஜனங்களுக்கு, தெரியாத ஜனங்களுக்கு, நம்ம சொந்த பந்தங்களை விட்டுட்டு தெரிந்தவர்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் ஆண்டவருடைய வசனத்தை, சத்தியத்தை சொல்லுவதே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது. பிரிமா தேவஜனமே, இதில் முதல் பகுதியாக பார்க்கிறோம். எங்களுடைய டீக்கனுடைய ஊழியங்களில் எங்களுடைய 20 பேர்த்தில் ஒரு ஐயா இதை குறித்து சொன்னார். ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காரியங்கள் குறித்து சொல்லும் பொழுது, நாங்கள் இந்த குரூப் காலில் சில காரியங்களை பேசிகிட்டு இருக்கும்போது முடிந்த பிறகு அந்த ஐயா எனக்கு கால் பண்ணி சொன்னார், ஐயா இந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு என்னிடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்ய, அரிசியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கொடுத்து உதவி செய்ய பணம் இல்லையா, ஆனால் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு வெளியே ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அதனால் இந்த ஊழிய காரியங்கள் வரும் பொழுது இதனுடைய காரியங்கள் சொல்லுங்கய்யா, என்னால் முடிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நம் ஏழைகளை சந்திப்போம், இந்து ஜனங்களை சந்திப்போம்னு சொல்லி எங்களுடைய, அதாவது இந்த டீக்கன் ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஐயா இந்த காரியத்தை குறித்து சொன்னாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வாட் வி ஷல் டூ நவ்? நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய சபைக்கு? பிரிமான ஜனமே, 2வது பயனாக நாம் கடந்து செல்வோம். வாசிக்க கேட்போமா? வாசிக்க கேட்போம். அதே பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 16 வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியேத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பிரிமான் தேவஜனமே, முதல் பாயிண்டாக பார்க்கும்போது முத்தம் செய்து இயேசுவை காட்டி கொடுத்தான். அது முதல் பாயிண்ட். அது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். த கீஸ் தட் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கருப்பொருளிலிருந்து 2வது பகுதியாக சேஞ்ச்ட் எவ்ரிதிங், எவ்ரிதிங் சேஞ்ச்ட். 2வது பகுதியாக நான் அந்த கருத்தின் அடிப்படையில் நான் பேச விரும்புகிறேன். 2வது காரியமாக எவ்ரிதிங் சேஞ்ச்ட். அவன் முத்தம் செய்து இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு எவ்ரிதிங் சேஞ்ச்ட் ஃபார் ஜூடாஸ். யூதாஸ்க்கு மாறி போச்சு. என்ன மாறிச்சு தெரியுங்களாங்க? அவனுக்குள்ளே இருந்த 3 காரியம், பிசாசு அவனுக்குள்ளே நுழைஞ்சோடனே 3 காரியம் அவனுக்குள்ளே அவனே மறந்துட்டான். அவனாவே இல்லை. 1 எங்கே தெரியுங்களா அவனுக்குள்ளாய் மாற்றம் வந்துச்சு? 1 அவனுடைய பிஹேவியரில் மாற்றம் வந்துச்சு. 2 அவனுடைய ஆட்டிடியூட்டில் மாற்றம் வந்துருச்சு. 3 அவனுடைய மாரலிட்டி. தமிழில் சொல்ல போனால் பிஹேவியர்னு சொல்லும்போது தன்னுடைய நடத்தையில் மாற்றம் வந்துருச்சு. 2வது பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் பார்க்கும்போது அணுகுமுறை, ஒருத்தவங்க கூட பழகிறதுல மாற்றம் வந்துச்சு. 3வது பகுதியில் பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஒழுக்கத்தில் மாற்றம் வந்தது. அவனுடைய கேரக்டரிஸ்டிக்கில் 3மே மாறிட்டான். எவ்ரிதிங் சேஞ்ச்ட்.
பிசாசு உள்ளுக்கு நுழைஞ்சி உள்ளுக்கு பூந்து காட்டி கொடுக்கிற நேரம் வரைக்கும், காட்டி கொடுத்துற அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவனுக்குள்ள இந்த 3 விதமான மாற்றங்கள் வந்ததுங்க. 3 விதத்தில் அவன் மாறிட்டான். 3 விதத்தில் மாறி எல்லாமே மாறி போச்சு அவனுக்குள்ள. பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த 14வது வசனத்தில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா 26:16 பார்த்தீங்கன்னா, அந்த 26வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவனுடைய ஆட்டிடியூட் அங்கே மாறுது, அவனுடைய அணுகுமுறை மாறுது. எப்படி அவனுக்கு எழுதியிருக்கு, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போகிறான். அங்கே என்ன நடக்குது? அவனுடைய அணுகுமுறை, அவன் டீல் பண்ணுறான், மாறியாச்சு. அவனுக்கு ஆல்ரெடி அங்கே மாறிடுச்சு. முதல் காரியம் நீங்கள் வசனம் 14 பார்க்கலாம். வசனம் 15 நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க? நான் 30 வெள்ளி காசை கொடுக்கிறேன். அது அந்த 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய இன்டர்னல் பிஹேவியர் மாறிடுச்சு. சொன்ன மாதிரி அவனோட அணுகுமுறை மாறினுச்சு. 2 அவனுடைய இன்டர்னல் பிஹேவியர் மாறிச்சு. 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியை பார்க்கும்போது அவனுடைய மாரலிட்டி, அவனுடைய ஒழுக்கம் மாறிடுச்சு. எப்போ தெரியுங்களா? எப்படா சமயம் பார்த்து இயேசுவை காட்டி கொடுக்கலான்னு பாம்பு மாதிரி வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போ அவரை போட்டு தள்ளலான்னு பாம்பு மாரி பதுங்கிக்கிட்டே இருந்த அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். அந்த 3 வசனத்துலையும், அந்த 3 வசனத்துலேயும் 3 கேரக்டர் அடங்கியிருக்குங்க. மாறினது யூதாஸ்காரியத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம். 3 விஷயம் அவனுக்குள்ளாய் மாறினது. பிரியமா தேவஜனமே, எல்லாமே மாறினது. என்ன ஆயிடுச்சு? அவன் இப்படி மாறினதுனால, அதுக்கு காரணம் பிசாசு நுழைஞ்சதுனால, இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுத்ததுனால, அவனுடைய 3 பிஹேவியரு, அவனுடைய மாரலிட்டி, அவனுடைய ஆட்டிடியூட் 3மே முற்றிலுமாய் மாறினது. அது மாறின பிறகு என்ன நடந்ததுன்னா, அவன் தமிழ் பைபிளில் எழுதியிருக்கு, நாண்டுக்கிட்டு செத்து போனான்னு வருது. சுத்த தமிழில் போட்டுக்கு, நாண்டுக்கிட்டு செத்து போனான். 3 கேரக்டர் அவன் வாழ்க்கையில் மாறிடுச்சு. பெருமான் தேவஜனமே, இது வேதத்தின் அடிப்படையில் ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலன் ஆகிய பவுல், நீங்கள் 9ஆம் அதிகார வசனம் 1 - 9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவன் கமலியன் பாதத்தில் உட்காந்து படித்தவர். இஸ் நோ ஆல் த தோரா 5 புஸ்தகமும் பவுலுக்கு ஸ்ட்ராங்காக எவ்ரிதிங் இஸ் நோ. மோசே, பவுல் இவங்க 2 பேரும் கமலியன் பாதத்தில் உட்காந்து படித்து they are genius. ஆனால் பவுலுக்குள்ளாக பவுலும் இப்படிதான், நான் படித்தவன் தெரியுமா, நான் யார் தெரியுமா? நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுலுடைய கேரக்டரை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். நான் யார் தெரியுமால, நான் எந்த ஊர் தெரியுமால, நான் யூதனுக்கு யூதன் தெரியுமா, நான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறோம் தெரியுமா, நான் என்னோட உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, என்னுடைய பாவ நிவாரண பலியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் சரியாக இருப்பேன்னு சொல்லி தன்னை சரியாக வைத்து கொண்டான். அவனுடைய ஆட்டிடியூட்டில், அவனுடைய பிஹேவியரில், அவனுடைய ஆட்டிடியூட்டில், அவனோட மாரலிட்டியில் ஒரு 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 பயங்கரம் இருந்துச்சு அவனுக்குள்ள. ஒரு ஸ்டெடினஸ் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஒரு ஸ்டெடினஸ் அவனுக்குள்ள, ஒரு ஸ்ட்ராங்னஸ் அவனுக்குள்ள, ஒரு பெஸ்டான ஒரு கான்ஃபிடென்ட் பவுலுக்குள்ளா இருந்தது. இங்க பிசாசு பூந்ததுனால இப்படி அவுட் ஆச்சு. இங்க பிசாசே பூரலங்க. யாரு? பவுலுக்குள்ள எந்த பிசாசுமே பூரல. ஆனால் அவன் வசனத்தின்படி அடிப்படையில் வளர்ந்தவன், அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தவனுக்கு நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் வசனம் 7, 8, 9 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் அவன் தமஸ்குக்கு போகும்போது இயேசு அவனை சந்திக்கிறார். இயேசு அவனை சந்திக்கிறார். எங்க? உங்களுக்கு தெரியும், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி இயேசு அவனுக்கு பிரதிச்சரமாக ஆண்டவர் அவனுக்கு முன்பதாக தோண்டும் பொழுது, பவுல் குதிரையிலேருந்து விழும் பொழுது பவுல் கேட்குறாரு, நீ துன்பப்படு, நீ யாரு? நீங்கள் யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனோட கேரக்டரு, அவனோட ஆட்டிடியூட்டு, அவனோட மாரலிட்டி, அவனோட பிஹேவியரு ஆண்டவர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கினார். அவன் மனம் மாறினான். யூதாசு மனம் மாறலங்க. இந்த 3 கேரக்டருக்கு உள்ளுக்கு வந்தோடனே செத்து போனான், இறந்து போயிட்டான்.
இங்க பவுலுக்குள்ளாக இந்த இயேசு அவனை சந்தித்து தொடும் பொழுது இந்த 3 கேரக்டரும் வேற மாதிரி பெருமைக்குள்ளாக இருந்த பவுலுடைய லைஃபு அப்படியே மாறி போனது. அப்படியே மாறிடுச்சு. அவன் ஆட்டிடியூட்டில் மாறினார், பிஹேவியரில் மாறினார், அவருடைய மாரலிட்டியில் மாறினார், எல்லாமே பவுலுக்கு மாறினது. பிரியமா தேவ ஜனமே, அதே போல தான் இயேசுவின் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 5, 6, 7, 8, பிலிப்பியர் 2:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவினுடைய மாரலிட்டி, இயேசுவினுடைய ஆட்டிடியூட், ஜீசஸினுடைய பிஹேவியரை குறித்து அங்கே மேலோட்டமாக சர்ஃபேஸாக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க. பின்னுமா தேவஜனமே, இன்னைக்கு இந்த பகுதியை நாம் பார்த்தோம். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மாறுதல் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அன்னைக்கு யூதாஸ் காரியத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, முத்தம் செய்து இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். கடைசியாய் அவனுக்கு வாழ்க்கையே மாறி போய் மரித்து போனான். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி, இந்த சமயத்தை பயன்படுத்தி, இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம மாறணும், நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம பிஹேவியர் மாறணும், நம்ம பேச்சு மாறணும், நம்ம யோசிக்கிற எண்ணம் மாறணும், நம்முடைய இருதயம் மாறணும், நம்ம நடத்தை மாறணும், நம்ம செய்கிற ஊழியத்தில் ஆண்டவரே உண்மையாக ஊழியம் பண்ணணும். ஆண்டவரே சபைக்கு நாங்கள் உண்மையாக உங்களுடைய ஊழியத்துக்கு வரணும். ஆண்டவரே எங்களோட சபைக்கு நாங்கள் என்னால் என்னுடைய சபைக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவரே மாற்றம் வரணுங்க, மாற்றம் வரணும். 1, 2 தான், 2 விஷயம்தான். 1, அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அது மரணம் தான். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வந்தார்னா மாற்றம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மாறணுங்க, நம்ம வாழ்க்கை மாற்றம் அடையணும், மறுரூபமாக்கப்படணும். நம்ம மறுரூபமாக்கப்படும் பொழுது தான் வாழ்க்கை எல்லா விதத்திலையும் மாற்றப்பட முடியும். we need change. ஒருவேளை யோசித்து பார்க்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் நான் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை யூதாஸ் காரியத்து பேதுரு போல காட்டி கொடுத்த மாதிரி இவரும் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு நீங்கள் பின்பகுதியை நீங்கள் 27வது மத்தேயு 27 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், இயேசுவை அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க கோயிங் டு மர்டர், அவரை சாவடிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்ட பிறகு அதை கேள்விப்பட்ட யூதாஸ் காரியத்து அவங்ககிட்ட போய் கான்ஃபரன்ட் பண்ணுவார். ஏய், why you guys are doing like this? It is not fair, man. இது ஃபேரே கிடையாது. அது என்ன? அதுக்கு ஒருத்தர் அழகாக சொல்லுவார், எங்களுக்கு என்ன வந்துச்சு, அது ஓம்பாடு. அந்த வசனத்தை வாசிப்போமா? 27வது மத்தேயு 27வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 4வது வசனத்தை வாசிப்போமா? 4லிருந்து தொடர்ச்சியாக. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். எங்களுக்கு என்ன? போதுமா? எங்களுக்கு என்ன? அது ஓம்பாடு, அது ஓன் தலைவலி. நீ தானே ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்து எங்க இயேசு முத்தம் செய்த காட்டி கொடுத்த, இப்போ மாற்றணும்னா எப்படி முடியும்? பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்கிறாரு. மாறுறதும் மாறாததும் நம்ம கையில் தான் இருக்கு. ஆண்டவர் எல்லா நன்மைகளையும், ஆப்பர்ச்சுனிட்டியும், ஆசீர்வாதங்களையும், கிருபைகளையும், தயவுகளையும் ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்கிறார். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்களுக்கு முன்பதாக எல்லாமே அங்கங்கே எல்லாருக்குமே எல்லாரோட ஆசீர்வாதமும் ஒரு இடத்துல அவங்களுக்கு அங்கங்கே இருக்குது. அது அங்கங்கே இருந்து நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி நம்ம மாறணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம மாறும் பொழுது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இறுதியாக பிரியமான ஜனமே, இன்றைக்கி நம்ம மனம் மாறணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் ஆண்டவரே, எது பண்ண முடியும்? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது ஆண்டவரே. நான் நல்ல எங்கள் அம்மா அப்பாலாம் கிறிஸ்தவங்க, நான் தசம பாகம் காணிக்க, நான் நற்கரணை எடுக்கிறேன், நான் ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் கொடுக்குறேன் ஐயா, இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி என்னுடைய சபைக்கு, ஊழியங்களுக்கு, சபையில் நடக்கிற காரியங்களுக்கு என்னோட சமயம் பார்த்து, என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து என்னுடைய சொந்த சபைக்கு நான் என்ன செய்கிறேன்? செய்யலைன்னா வாங்க எல்லாரும் சேர்ந்து சபைக்கு ஊழியத்தில் கை கொடுப்போம், சபையினுடைய காரியத்தில் கை கொடுப்போம், ஜபங்களில் கை கொடுப்போம். இன்னும் என்னென்ன ஒருவேளை நமக்கு பல சூழ்நிலைகள், வேலைகள், பல விதமான காரியங்கள் இருக்கலாம். இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்ம என்ன செய்ய முடியும்? பிரியமான தேவஜனமே,
இந்த இந்த பகுதியில் எவ்ரிதிங் சேஞ்ச்ட். யாருக்கு தெரியுங்க அங்கே மாற்றம் வரும்? அன்னைக்கு யூதாஸ் காரியத்துக்கு மாற்றம் வரல. ஏன்னால் அவனுடைய ஆட்டிடியூட் மூணுமே மாறி போச்சு. மாற முடியல அவனால். அவன் காட்டி கொடுத்து வந்த பிறகு தான் மனசார நொந்து போய் அழுந்துட்டு காசை தூக்கி வீசிட்டு தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். அதனுடைய காரியங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனம் மாற முடியல, அவனால் மாற்றிக்க முடியல. ஆனால் அப்போஸ்தலர் பவுலை பார்க்கும் பொழுது அவர் அவ்வளவுதான் தன்னுடைய காரியங்களில் ஸ்டபனாக, நல்ல காரியங்களில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாலும் என்னைக்கு இயேசு அவரை சந்தித்தாரோ அப் டு டேட் எல்லாம் மாறி போயிடுச்சுங்க. அவருடைய மாரலிட்டி மாறினது, அவருடைய பிஹேவியர் மாறினது, அவருடைய ஆட்டிடியூட் மாறினது, அவருடைய வாழ்க்கையே மாறினதுங்க. எப்போ தெரியுங்களாங்க? எப்போ பவுல் தன்னை தாழ்த்தும் பொழுது தாங்க மாற்றத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரு. தாழ்மை இருக்கா ஐயா? நமக்கு தாழ்மை வரும்பொழுது தான் என் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றுவார். தாழ்மை வரும்பொழுது தான் ஆண்டவர் குடும்பத்தையே மாற்றி அமைப்பார். தாழ்மை வரும்பொழுது தான் ஆண்டவர் சகலத்தையும் சீரமைப்பார். ஆண்டவரே புரோவர்ப் புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம் 3:3 6 வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் அந்த வசனம். ஆண்டவரே, உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடு உனக்கு தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. இதை ஞானத்தினாலோ அறிவினாலோ படிப்பினாலேயோ எண்ணத்தினாலேயோ இல்லையா. தாழ்த்துறவனுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் மாறணும் ஐயா, தாழ்த்துங்கய்யா. ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு இந்த உபவாச காலத்தில் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய படிப்பையும் நாங்கள் படித்த காரியங்களையும் எங்களுக்கு உண்டான எந்த சொத்தோ எதுவோ எதை நம்பியும் நாங்கள் இல்லை ஆண்டவரே. we are not depending on anything Lord. நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க. எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துறானோ, தாழ்மைப்படுத்துறானோ, ஆண்டவரே நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. என்னுடைய சம்பாதியத்தினால எல்லாமே இல்லை ஆண்டவரே. நான் தாழ்த்துறேன். என் குடும்பத்தை மாற்றுங்க. எங்களை ஆண்டவரே நாங்கள் தாழ்த்துறோம். என் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய சபைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் சரியான வழியில் வளரணும், போகணும், வரணும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. தாழ்த்துங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத கட்டுகள் அவிழ்க்கப்படுங்க. அல்லேலூயா. சாபம் ஆண்டவர் உடைப்பாருங்க. எந்த இடத்துல சாபம், பாவம், பிசாசினுடைய பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எந்த வீட்டில் தலைவிரித்து ஆடுகிறதோ, நீ தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்குங்க. அக்கினி வந்து வீட்டில் விழுங்க. எந்த இடத்துல, எந்த குடும்பங்களில் வியாதி, ரொம்ப கஷ்ட நிலை, வறுமை ஆண்டவரே, எலும்ப முடியல, எலும்பி நிற்கிறோம்னு நினைக்கிறோம், முடியல ஆண்டவரே, இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கு, நான் முன்னேறி போகணும்னு நினைக்கிறோம், ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கு. ஐயா, அம்மா, நீங்கள் தாழ்த்துங்க. தாழ்த்தி ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவர் சாப கட்டுகளை உடைப்பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பார். யாரோட பாவம்? தாழ்த்துறவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாருங்க. ஆண்டவரே சரிப்படுத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை, எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் அப்பதான் கொண்டு இறங்கி வந்து மாற்றத்தை கொடுப்பார். அப்பதான் மாற்றம் வரும். சாபத்தை ஆண்டவர் உடைக்கணும்னா தாழ்த்தணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளாச்சு இதற்காக ஜெபிக்கிறேன், வரல ஆண்டவரே, கிடைக்கல ஆண்டவரே, எதிர்பார்க்குறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேது ஆண்டவரே, நான் மாறணும்னு நினைக்கிறேன், மாற முடியல, மாறிட்டேன், நான் திரும்பியும் விழுந்து போகிறேன் ஆண்டவரே, நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய சொந்த திராணியில் இல்லை ஆண்டவரே, உங்கள் பலத்தில், உங்கள் ஞானத்தில், உங்களுடைய செயல்பாடில், உங்களுடைய நிழலில் நான் வரேன் ஆண்டவரே. ஐயா, தாழ்த்தும் போது தான் ஆண்டவர் வேலை செய்வார். தாழ்த்தும் போது தான், கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் சாபத்தை உடைப்பார். தாழ்த்தும் போது ஆண்டவரே எங்களுக்கு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தாழ்த்தாத வரைக்கும், கீழ்ப்படியாத வரைக்கும் கண்களை மூடி தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அப்படியே யாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஷபரனா குரவனா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆவியானவரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தாழ்த்த பொழுதுதான் ஆண்டவரே எங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி ஆண்டவரே, சந்தர்ப்பங்களை தேடி ஆண்டவரே நம்ம மண்டையில் நாங்கள் வருகிறோம். மாற்றத்திற்காக நாங்கள் சமயம் பார்த்து ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தலையெழுத்தை ஆண்டவர் மாற்றி போடுவீராக ஜெபிக்கிறோம். சாபங்கள் அனைத்தும் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அனைத்தும் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரபனா குரபனா சரளதரணமமா சேலதியோரணவா. அப்படியே கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக யார் எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிக்க விரும்புறீங்களோ நீங்க ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம். கர்த்தர் எல்லா சாபங்களையும் உடைப்பாராக. எல்லா வெங்கல தாப்பால்களும் இரும்பு பூட்டுகளும் நசரனாகிய என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலமும் நிர்மூலமாவதாக. ஷபரனா குரபலா சரவா. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதனை அப்பா, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை அப்பா. துணையாளரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. எங்களுடைய சாபங்கள் இயேசுவால ஒருவர் மாத்திரமே அவைகள் அறுக்க முடியும் ஆண்டவரே. இயேசுவால மாத்திரமே சகல பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை.